நலத்திட்டத்தை யாருனாலும் செய்யறது தவறே கிடையாது. செய்யலாம், நானும் செய்யலாம். இங்க இருக்க சிறுவண்ட தொகுதியில ஒவ்வொரு ஆளும் செய்யலாம். ஆனா முக்கிய பொறுப்புகளை வீணா செய்யக்கூடாது. அவரு ஓனரா இருக்கலாம் எதா இருக்கலாம். எந்த அடிப்படையில செய்றீங்க? இல்லைன்னா ஒண்ணு பண்ணுவோம், நாளைக்கு நானும் செய்யல நீங்களும் செய்ய வேண்டாம், நான் போய் உங்க மேல சட்டப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானா, ஏன்னா ஒரு அன்பா உங்களுக்கே பெருந்தன்மையா இருக்க தெரியணும். சட்டப்படி அவரு புஷியான கழக பொதுச்செயல சொன்னா செய்யலாம், தப்பே கிடையாது. மெம்பரா சேர்க்கறது தளபதிக்கு தான் சேர்க்கிறமே தவிர்த்து உங்களுக்கோ எனக்கோ சேர்க்கல. இப்ப எனக்கும் அதை வச்சு என்ன மெம்பர் சேர்த்தோம்னா என்ன, எனக்கு என்ன மன திருப்தினா தளபதிக்கு ஒரு 1000 மெம்பர் சேர்க்கிறோம். சரி 1.25 வருஷமா ஏன்னா உங்களுக்கு அந்த ஞான உதயம் பறக்கல, எங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நீங்க ஒரு 4 மாசம் உங்களுக்கு பிறந்திருக்கு, அதே மாதிரி தம்பிக்கும் இப்ப ஞான உதயம் பிறந்திருக்கு. 4 மாசம் முன்னதான் நான் வந்திருக்கேன். இப்போ ஒண்ணு நான் உங்க ஸ்டார்டா சொல்லி நீங்க தானே சொல்லுதீங்க 4 மாசம் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எதுனாலும் சரி. யார்? கணேஷ். கணேஷா, உங்க வயசு எத்தனை? வயசு 37. 37 வயசாகுது. எனக்கு 35 வயசு. என்னோட 2 வயசு கூட. நான் இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நீங்க இந்த வேலை பாத்தீங்கன்னா பாத்துங்க, நாளைக்கு சம்டைம் வேலை பாக்குற மாதிரி எனக்கு சொல்லுங்க. நான் சட்டப்படி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நாளைக்கு அப்டேட் பண்றேன். சரியா? நான் உங்க சொல்லாம செய்யறோம்ல, நீங்க அப்படி உண்மையில நாளைக்கு வேலை மெம்பரா சேர்க்கறவங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு போடணும்னா ஊர்ல உள்ள எல்லாத்தையும் போலீஸ்ல பிடிச்சு போடணும். எனக்கு பிடிச்ச நீங்க என்ன செய்றீங்க? அதுக்குன்னு நீங்க இப்ப ஏன் மெம்பரை நான் மெம்பரை சேர்த்தா கேச கொடுப்பேன் அப்படின்னு நீங்க எப்ப எந்த இடத்துல பேசி எனக்கு புரியலண்ணா. என்ன நம்பர் உரிமை கிடையாது. நீங்க எப்படி சேர்க்கறீங்க? சம்பந்தம் எப்படி? தளபதிக்கு தான் வேலை பாக்குறேன், நான் யாருக்கும் வேலை பார்க்கல. புரியுதா உங்களுக்கு? யாரு தளபதிக்கு வேலை வந்துட்டு இருக்கேன். சரியாண்ணா? ஏன்னா இந்த பாருங்க, நான் நீ ஊர்ல கேட்டுக்கீங்க, நான் கரெக்டா இருக்குன்னா கரெக்டா இருப்பேன். சரியா? நீங்க இது பிடிச்சிட்டு கேச கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் ஒன்னும் பதில் சொல்ல முடியாது. சரியா சொல்லணும். இந்த பாருங்க சொல்லணும், நாளைக்கு உங்களுக்கு போச்சீங்கன்னா தம்பி உங்க பின்னாடி அதுல மாத்திக்கிறதே கிடையாது. அதுக்கு நீங்க அங்க போறேன் இங்க போறேன் தயவு செய்ய எனக்கு பேசாதீங்க. தயவு செய்து பேசாதீங்க. உங்களோட கருத்து நீங்க பிடிக்கணும். 4 மாதம் முடி நிக்க சொல்றீங்க, ரைட், ஓகே. எனக்கு இன்னைக்கு மெம்பர் சேர்க்கணும், என் ஊர்ல சேர்க்கணும். அதனால தளபதிக்கு உங்களுக்கு சேர்க்கல, என் தளபதிக்கு நான் சேர்க்கிறேன். எந்த தெருவுல இருந்து நீங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க, நானும் வரணும். எங்க ஊர்ல கேட்கறீங்க, யாருன்னு கேட்கணும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீ என் ஊர்ல இருக்கு அப்படிலாம் பேசாதீங்க தயவுசெய்து. எந்த தெரு அப்படிலாம் பேசவே பேசாதீங்க. சரியா? என் ஊர் அது, என் ஊர், எனக்கு என் கோட்டை. சரியாண்ணே? நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க இந்த கேஸ கொடுப்பேன் அப்படிலாம் தயவுசெய்து என்கிட்ட பேசாதீங்க. தயவுசெய்து இதோடு நிப்பாட்டிங்க. சரியாண்ணே? நான் தளபதிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், தளபதிக்கு மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல எழுதி வச்சுக்கிறோம். உங்க பேர் எழுதி. என்ன பேருன்னா? அண்ணன் பேரு கணேஷ் குமார். நல்லா பெருசா எழுதுங்க. நீங்க தளபதிக்கு வைங்க. நான் கொஞ்சம் அந்த 1.25 வருஷத்துல விட்டுட்டு இப்ப சரிங்க. நீங்க 4 மாசம் முன்னாடி தான் வந்து சொன்னீங்க, அப்புறம் திருப்பி என்கிட்ட 1.25 வருஷம் தெரியல. நான் தளபதி ரசிகர் கிடையாதுண்ணா. நான் உங்களை மாதிரி நானும் உதயத்தோட வரேன். தளபதி ரசிகர் உங்களுக்கு நீங்க ரசிகர் கிடையாது. சரியா? சரியாண்ணே? அது நான் உங்கள்கிட்ட ப்ரூஃப் ஒன்றும் அவசியம் கிடையாது. சரியாண்ணே? சரி, நான் உறுப்பினர் பேர் எழுதி வச்சுக்கோங்க. நான் பேர பேசுறேன். தாவேகாவில் ஆட்கள் சேர்ப்பது தொடர்பாக தாவேகா மாவட்ட பொறுப்பாளருக்கும் விஜய் ரசிகருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான ஆடியோ ஒளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், இது குறித்த மேலும் தகவல்கள். நிச்சயமாக சரவணன். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் சார்பில் இதுவரை எந்த நிர்வாகிகளும் அறிவிக்கப்படவில்லை. தமிழக வெற்றி கழகம் சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிலைப்படுத்தி பல்வேறு கட்ட பணிகளில் கட்சி தலைவரும் நடிகருமான விஜய் ஈடுபட்டு வருகிறார். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு கட்சி பணிகள் சுறுசுறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல், மத்திய மாவட்ட பொறுப்பாளர் STR சாமுவேல், JKR முருகன் உட்பட பல்வேறு தரப்பினர் மாவட்ட பொறுப்பை கைப்பற்றும் விதமாக தாய்களை தொடர்ந்து நகர்த்தி வருகின்றனர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்துல இது சம்பந்தமாக இவர்கள் தொடர்ந்து அந்த கட்சி பணிகளில் செய்து வருகிறார்கள். இந்நிலையில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஏரல் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் ரசிகர் மன்றத்தின் செயலாளராக இருக்கக்கூடிய கணேஷ்குமார் என்பவரை தொடர்ந்து போனில் மிரட்டி வரும் நிகழ்ச்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளும் பதவிகளை பிடிப்பதில் தமிழக வெற்றி கழகத்தினர் பல பிரிவுகளாக பிரிந்து தற்போது வரை தமிழக வெற்றி கழகம் அறிவிக்கும் ஆர்ப்பாட்டம், போராட்டம் மற்றும் தலைவர்களின் பிறந்தநாள் நினைவு நாள் நிகழ்ச்சிகளில்
தனித்தனி பிரிவுகளாக நடத்தி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை அதிகப்படுத்தும் விதமாக பொதுச் செயலாளர் உத்தரவிட்டதை தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்தி மாவட்ட பொறுப்பை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பொறுப்பை கைப்பற்ற கடுமையாக போட்டி தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது மாவட்ட செயலராக செயல்படுங்கள் என அறிவித்துள்ளதாக கூறி அன்னை விஜி சரவணன் என்பவர் மஞ்சள் நீர் காயல் பகுதியில் உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டு வரும் விஜய் ரசிகர் கணேஷ்குமார் என்பவரை செல்போனில் தொடர்பு கொண்டு மிரட்டும் ஆடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் உட்கட்சி பிரச்சனைகள் அக்கட்சி தொடங்கி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது மாவட்டத்தில் எந்த பொறுப்பாளரும் நியமிக்கப்படாமல் தமிழக வெற்றி கழகம் திணறி வரும் நிலையில் தற்போது பொறுப்பாளர்கள் என கூறிக்கொள்பவர்கள் மிரட்டும் ஆடியோ வெளியாகி மிக பெருந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.